கர்ணனுக்கு சாபத்தின் மீது சாபம் வந்தது. பிறகு என்ன நடந்தது? இங்கு அத்திராபுரியிலே கௌரவர்கள் துரியோதனாதிகள் 100 பேரும் சென்று துரோணாச்சாரியாருடைய காலிலே விழுந்து வணங்குகின்றார்கள். சுவாமி குருநாதரே, நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க, உங்களுக்கு குரு காணிக்கை என்ன வேண்டும்? எனக்கு குரு காணிக்கை என்ன கேட்பேன்? பாதி ராஜ்யம் தருவதா இருந்து சொன்னவன் ஒரு பசுமாடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, அந்த பாஞ்சால மன்னனை தேர்காலிலே கட்டி இழுத்து வந்து என் கண்முன்னே நிறுத்த வேண்டும். 100 பேரும் நாங்கள் புறப்பட்ட அந்த பாஞ்சால மன்னனை கட்டி இழுத்து வந்து உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். துரியோதனாதிகள் 100 பேரும் போறானுங்க. பாஞ்சால நாட்டு மன்னனத்திலே அடி உதப்பட்டு அவமானப்பட்டு திரும்பினார்கள், தோல்வியை தழுவினார்கள். அதன் பிறகு பாண்டவர்கள் வந்து துரோணாச்சாரியாரை வணங்க, அவர் குருகாணிக்கை என்ன வேண்டும் என்று தர்மராஜா துரோணாச்சாரியிடத்திலே கேட்கிற பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறார். அந்த பாஞ்சாலனை தேர்காலிலே கட்டி இழுத்தவர்கள் ஆகட்டும் என்று அர்ஜுனன் புறப்பட்டார். படைகளை திரட்டி கொண்டு போய் பாஞ்சால மன்னனை போரிலே வென்று அவனை தேர்காலிலே கட்டி இழுத்து வந்து துரோணாச்சாரியிடத்திலே ஒப்படைத்தான். தலை குனிந்திருக்கின்றான் இந்த பாஞ்சால மன்னன். பார்க்கிறார் துரோணாச்சாரி,